வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் தனியார் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் கர்ப்பிணிகளுக்கு மகப்பேறு சஞ்சீவி பெட்டகத்தை சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் வழங்கினார். கேள்விதான் பதட்டத்தை உருவாக்குற கேள்வி. தமிழ்நாடு முழுக்க ஏதோ ஒரு தெருவில் ஒரு நாளைக்கு 100 நாய் கடிச்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க பதட்டத்தை உருவாக்கி இருக்குங்க. நாய்க்கடி உலகம் முழுக்க இருக்கு. நாய்ங்கிறது இன்னைக்கு அதை கொல்லக்கூடாதுங்கிறது மனிதநேய ஆர்வலர்களுடைய இது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்றோம்? அந்த தடுப்பூசி மட்டும்தான் போடுறோம். பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு தடுப்பூசி போட்டு அதை இது பண்ணணும். உயிர் வதை கூடாது அப்படிங்கிற மாதிரி மாண்புமிகு முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தி நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர், நான், மாண்புமிகு துணை முதல்வர், இது மாதிரி எல்லா அமைச்சர்களும் எல்லா துறை செயலாளர்களையும் வச்சு இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் தெருவில் திரிகிற நாய்களுக்கு என்ன மாற்று அப்படின்னும் போது அதுக்கு நிச்சயமா பர்த் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லை, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஷெல்டர் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்திலையும் அதான் சொல்லியிருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டா தெருக்கல்ல சுத்தமா எந்த நாயும் இருக்காது. அது மட்டும் இல்லை, இப்ப வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணியா நாய் இருக்கிறதால அதுக்கு லைசன்ஸ் கொடுக்குற திட்டத்தையும் இப்போ தீவிரப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களின் வாயிலா பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிற ஒன்று, நாய் வளர்க்கறத யாரும் குறை சொல்லலை. வளர்க்குற அத்தனை பேருமே அதுக்கு லைசன்ஸ் வாங்கி முறையா வீட்டுக்குள்ள மட்டும் வளர்த்துக்கினா எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வளர்த்துக்கினா எந்த பிரச்சனை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள காட்டாற்று ஓடைகளில் குவிந்துள்ள மணல் இரவு நேரங்களில் டிப்பர் லாரிகளில் கடத்தப்படுவது தொடர்ந்தது. மணல் கடத்தல் குறித்து கிராம மக்கள் மணப்பாறை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தொடர்ந்து மணப்பாறை அடுத்த ஆண்டவர் கோவில் ரோட்டில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக திருட்டு மணல் ஏற்றிக்கொண்டு வந்த டிப்பர் லாரியை போலீசார் நிறுத்தும்படி சைகை காட்டினர். லாரியை நிறுத்தியவுடன் அதிலிருந்த 3 பேர் கீழே குதித்து தப்பியோடினர். மணலுடன் டிப்பர் லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய 3 போலீசார் தேடுகின்றனர். சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்தவர் வளர்மதி, வயது 23. இவர் நேற்று இரவு சென்னை டு செங்கோட்டை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்த பெட்டியில் குடும்பத்தினருடன் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் சென்றார். இன்று அதிகாலை 5 மணி அளவில் திருத்தங்கலில் வளர்மதி இறங்கிய போது அவரது ட்ராலி சூட்கேஸை ரயிலில் விட்டுவிட்டு இறங்கினார். ரயில் புறப்பட்டு சென்றது. ரயில் சென்ற பின்பு ட்ராலியை ரயிலிலேயே விட்டுவிட்டு இறங்கியதை வளர்மதி உணர்ந்தார். ட்ராலியில் 17 பவுண்ட் இருந்தது குறித்து திருத்தங்கல் ரயில்வே போலீசில் வளர்மதி புகார் கூறினார். இந்த தகவலை தென்காசி போலீசாரிடம் திருத்தங்கல் போலீசார் கூறினர். தென்காசி போலீசார் உஷாராகினர். தென்காசிக்கு ரயில் வந்ததும் ரயில் முழுவதும் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது ட்ராலி ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. அதை கைப்பற்றி போலீசார் ஸ்டேஷன் எடுத்து வந்தனர். ட்ராலி கிடைத்தது குறித்து தென்காசி போலீசார் திருத்தங்கல் போலீசாருக்கு தகவல் கூறினர். தொடர்ந்து தென்காசி ரயில்வே போலீசாரிடம் ட்ராலியை பெற்றுக் கொள்ளும்படி வளர்மதியிடம் திருத்தங்கல் போலீசார் கூறினர். தொடர்ந்து தென்காசிக்கு விரைந்து சென்ற வளர்மதி போலீசாரிடம் ட்ராலியை பெற்றுக் கொண்டார். ட்ராலியில் 17 பவுண்ட் நகை பத்திரமாக இருந்தது. போலீசாருக்கு வளர்மதி நன்றி கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொண்டியை சேர்ந்தவர் டிரைவர் சேவியர், வயது 40. இவர் தொண்டி நம்புதாளை சாலை ஓர டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென எங்கிருந்தோ பாய்ந்து வந்த துப்பாக்கி குண்டு அவரது வலது பக்க தோளில் பாய்ந்தது. அதில் படுகாயமடைந்த சேவியர் மயங்கி கீழே விழுந்தார். அங்கிருந்தவர்கள் நம்புதலையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். டாக்டர்கள் அவரது தோளில் இருந்த தோட்டாவை அகற்றி உயிரை காப்பாற்றினர். இப்பகுதியில் பறவைகளை வேட்டையாடும் கும்பல் உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. போலீசார் உரிய கண்காணிப்பு செய்து உரிமம் இல்லாத துப்பாக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் ஆத்தூர் கிராங்காடு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேந்திரன், வயது 45. திமுக மாவட்ட கிளை கழக செயலாளராக இருந்து வந்தார். இன்று தனது மனைவி சரிதாவுடன் 2 வீலரில் சென்றார். அப்போது திடீரென ஒருவர் ராஜேந்திரனை நாட்டு துப்பாக்கியால் சுட்டார். இதில் சம்பவ இடத்திலேயே ராஜேந்திரன் உயிரிழந்தார். தகவல் அறிந்து கரியகோவில் போலீசார் உடலை கைப்பற்றி சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் ராஜேந்திரனின் உறவினரான ராஜமாணிக்கம் என்பவர் சுட்டது உறுதியாகியுள்ளது. ராஜேந்திரன் மற்றும் ராஜமாணிக்கம் இடையே நிலத்தகராறு நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்விரோதம் காரணமாக கொலை நடந்துள்ளது உறுதி செய்யப்பட்டது. இச்சம்பவத்திற்கு பிறகு தப்பிச் சென்ற ராஜமாணிக்கத்தை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் ஆத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள SRM அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இஸ்ரோ விஞ்ஞானி நிகர் ஷாஜி படித்தார். அவர் தான் படித்த பள்ளிக்கு தனது பங்களிப்பான 8 லட்சம் மற்றும் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் 24 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய கட்டிடத்தை விஞ்ஞானி நிகர் ஷாஜி மற்றும் கலெக்டர் கமல் கிஷோர் ஆகியோர் திறந்து வைத்தனர். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான பள்ளி பருவம் கிடைச்சிது. அதுக்கு காரணமான இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு காரணமானது ஃபஸ்ட்டு நன்றி முதலமைச்சருக்கும் அவரோட நமக்கு நாமே திட்டத்துக்கும். செகண்ட் என்னோட பிரதர். இதில் இது அவரோட முழுக்க அவரோட உழைப்பு. இதில் எனது பங்களிப்பே கிடையாது. ஆக்சுவலாக அவரு தான் இந்த திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் அதை எக்ஸிக்யூஷன் ஃபாலோ அப் ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணது அவர் தான். இது நான் மட்டும் இல்லை, அதுவும் ஒரு கூட்டு முயற்சி தான். அது இஸ்ரோக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ அவங்க இப்போ மெயின் டார்கெட் ஒரு மனிதனை விண்ணுக்கு அனுப்புறது. அதுதான் ஒரு முதல் முயற்சி. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நிலவுக்கு மனிதனை அனுப்புறது. அதில் தான் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அது போக எங்களோட ரெகுலர் வேலைகள் நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு, நிறைய டிஃபென்ஸுக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு, அதுக்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இஸ்ரோ இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல் and they have a lot of work for the next 25-30 years. No worries. அது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஒரு மனுஷன் விண்ணுக்கு கொண்டு போகும்போது நாங்கள் சாதாரணமாக பண்ண ராக்கெட்டை விட நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய ஜாஸ்தி. ஏன்னா அது ஒரு மனித உயிரை நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையா. அதனால அதுக்கு ஹியூமன் ரேட்டிங் சொல்லுவோம். ஸோ அதுக்கு இன்னும் சோதனைகள் ஜாஸ்தி. அது சக்சஸ்ஃபுல்லா L110 முடிஞ்சது. திருச்சி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் SIR குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆனால் கடந்த 2 முறையும் கூட தூத்துக்குடி, கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க, அப்பொழுதும் முதலமைச்சர் வரல. ஆனால் எனக்கு தெரிந்து கடந்த 2-3 முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல. வேறு காரணம் சொன்னாங்க. இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ புரோட்டோகால் படி அமைச்சர் வர்றாங்க, வணக்கம் சொல்றாங்க, கிளம்புறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையெல்லாம் கேட்கலாம், அவங்க கருத்தை சொல்லலாம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு. மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPR சரியான முறையில தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க. இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார். இல்ல DPR நாங்க சரியா தான் கொடுத்தோம், நிராகரிச்சுட்டாங்கன்னு முதலமைச்சர் நினைச்சிருந்தா பிரதமரை சந்திச்சு முறையிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ. பெங்களூருக்கு அவ்வளவு நிதி கொடுக்கல. வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் 2 சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு எங்க பார்த்தாங்க, எங்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா. அதனால அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல. மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள்.